SBCTV பிஸ் பார்வையாளர்களை நீங்கள் அறிவீர்கள். எளிமையான பழக்கவழக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் ஒரு காரணத்திற்காக மீண்டும் மீண்டும் பிரசங்கித்தார்கள். ஏனெனில் அந்த பழக்கங்கள் அமைதியான, உற்பத்தி மற்றும் திருப்தியான வாழ்க்கையை வாழ உதவுகின்றன. உங்கள் கீரைகள் மற்றும் உங்கள் புரதத்தை சாப்பிடுங்கள். தினமும் சன்ஸ்கிரீன் போட்டு நிறைய தண்ணீர் குடிக்கவும். உடற்பயிற்சி செய்யவும், போதுமான அளவு தூங்கவும், குளிர்ந்த குளிக்கவும் மற்றும் உங்கள் திரை நேரத்தை குறைக்கவும். இப்போது நீங்கள் அவற்றை பற்றி கேள்விப்பட்டிருக்கவில்லை என்றால் அல்லது நீங்கள் அவற்றை செய்யவில்லை, ஆனால் முடிவுகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் நினைவில் கொள்ள இது ஒரு ஆஹா தருணமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு நல்ல நாளை விரும்பினால், நீங்கள் தொடங்க வேண்டிய பழக்கங்கள் இவை. நீங்கள் அவர்களுடன் ஆரம்பித்துவிட்டால், அவை உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கும். நீங்கள் இங்கிருந்து தொடர்ந்து உருவாக்கலாம். அதுதான் இந்த 15 பழக்கவழக்கங்கள். 10 முதல் 12 வரை உங்கள் நாட்களை எடுத்துக்கொள்ளும் அடுத்த நிலை சிறிய பழக்கங்கள் இவை. இலக்கம் 1. உங்கள் நாளை ஒரு திரைப்படம் போல் காட்சிப்படுத்துங்கள். உங்கள் மனம் ஒரு அப்பாவியாக, உற்சாகமான குறுநடை போடும் குழந்தையைப் போன்றது. நீங்கள் அதை அனுமதித்தால் அது காட்டுத்தனமாக ஓடும். நீங்கள் காட்டுவதை அது நம்பும். அது எதை பார்க்கிறதோ அதை செயல்படுத்தும். நீங்கள் உட்கார்ந்து மந்திரத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு மாலையும் நீங்கள் தூங்குவதற்கு முன், உங்கள் அடுத்த நாளை காட்சிப்படுத்த ஒரு நிமிடம் செலவிடுங்கள். காலையில் எழுந்ததும், உங்களின் காலை பழக்கத்தை பின்பற்றுவதும், வேலையில் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள், வீட்டிற்கு பயணம் செய்வது மற்றும் மாலை பழக்கம் வரை. அதிக கவனம் தேவைப்படும் விஷயங்களை நீங்கள் மண்டலப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் எப்போதும் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் பகல் கனவில் செல்லாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதினால் யதார்த்தத்திற்கும் உங்கள் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல முடியாது. எனவே காட்சிப்படுத்தல் என்பது நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் என்பதற்கான ஒத்திகை போன்றது. நீங்கள் செய்த அனைத்தையும், நீங்கள் நினைத்த அனைத்தையும் முழுமைப்படுத்துவதன் மூலம் இது உங்களுக்கு வேலை செய்யும். இது உங்கள் வெற்றிகளை ஏற்கனவே நடந்ததைப் போலவே கொண்டாடும். இது உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது மற்றும் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவும். இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தலாம், முக்கியமான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ளவும், உங்கள் சிக்கலை தீர்க்கும் திறன்களை அதிகரிக்கவும் உதவும். நீங்கள்தான் இந்த படத்தின் இயக்குனர். இந்த கதையை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். விளக்குகள், கேமரா, செயல் மற்றும் காட்சிப்படுத்தல். எண் 2. நீங்கள் கேட்பதை திட்டமிடுங்கள். வேலைகள் சலிப்பை ஏற்படுத்துகின்றன, ஆனால் அவை செய்யப்பட வேண்டும். காலையில் எழுந்திருப்பது கடினம், ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இவற்றை எப்படி எளிதாகவும் வேடிக்கையாகவும் செய்யலாம்? நம் மூளை கதைகளை கேட்பதை விரும்புகிறது. அந்த கதைகள் பாடல்களிலிருந்து வந்தாலும் அல்லது நிகழ்ச்சிகளிலிருந்து வந்தாலும் சரி. நீங்கள் அதிகம் செய்வதைப் போல் உணராமல் கதைகளை கேட்டுக்கொண்டே விஷயங்களைச் செய்வதில் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு திறம்பட செயல்படுகிறீர்கள். ஒரு செயலில் உள்ள டிரான்ஸ் போன்றது. இது ஒரு வெற்றி கலவையாகும். பிரச்சனை என்னவென்றால், நாம் காலையில் எழுந்ததும், நம் வீடுகளை சுத்தம் செய்து ஒழுங்கமைக்க வேண்டியிருக்கும் போது அல்லது விஷயங்களை செய்யும்போது, அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும், எதை கேட்பது என்ற முடிவு சோர்வும் அதிகமாக இருக்கும். எனவே நாங்கள் உறைந்து விடுகிறோம். நாம் ரசிக்கக்கூடிய ஒன்றை ஸ்க்ரோல் செய்யும்போது கவனம் சிதறிவிடுகிறோம். வார இறுதியிலோ அல்லது அதற்கு முந்தைய நாள் இரவிலோ உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அல்லது பாட்காஸ்ட்களை கியூ அப் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலம் அடுத்த நாள் நீங்கள் விளையாடுவதற்கு அவை தயாராக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைத்த நேரத்தில் ஒரு எளிய முடிவின் மலையை அகற்றவும். அழுத்தத்தில் இருக்கும்போது நாம் விரும்பும் விஷயங்களை மறந்துவிடுவது மிகவும் எளிதானது. எனவே நீங்கள் அழுத்தத்தில் இல்லாதபோது அந்த விஷயங்களை குறித்துக் கொள்ளுங்கள். பின்னர் அவற்றை வெளியே இழுத்து, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது பிளேயை அழுத்தவும். அந்த டிரான்ஸ். எண் 3. வெளியே நடக்கவும். இது நமக்கு வித்தியாசமான ஒன்றை தருகிறது. எதுவாக இருந்தாலும் உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எப்போதும் உயர்த்தப் போகிறது. எந்தவிதமான வொர்க்கவுட்டும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் பண்டைய மனித இயல்புக்கு மிகவும் உள்ளார்ந்த ஒரு வகையான உடற்பயிற்சி உள்ளது. இது மற்ற உயிரினங்களை விட உலகம் முழுவதும் மேலும் மேலும் திறம்பட செல்ல அனுமதிக்கிறது. உடற்பயிற்சியின் பெரும்பாலான வடிவங்களைப் போலவே, நடைப்பயணமும் எண்டோர்பின்களை வெளியிடுகிறது. உணர்வு, நல்ல ஹார்மோன். இது எடை இழப்பு, இருதய நோய், கீல்வாதம் மற்றும் பலவற்றிற்கு உதவுகிறது. ஆனால் இது மற்ற வகை உடற்பயிற்சிகளை விட அதிகமாக வழங்குகிறது. எங்கள் முன்னோர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து யூரேசிய நிலப்பரப்பு மற்றும் அமெரிக்காவிற்கு கால்நடையாக சென்றனர். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது, ஆனால் நாங்கள் நடந்தோம். குடும்பங்களுடன், பழங்குடியினருடன் மற்றும் நண்பர்களுடன். நாங்கள் நடப்பவர்கள் மட்டுமல்ல, சமூக நடப்பவர்கள். தேவைப்பட்டால் இரவு முழுவதும் நடக்கவும் முடியும்.
நாம் நடக்கும்போது, முடிவெடுப்பது, இலக்கைத் தேடுவது, நினைவாற்றல் மற்றும் திட்டமிடல் ஆகியவற்றை ஆதரிக்கும் மூளையின் பாகங்கள் செயல்படுகின்றன. இது உடல் தசைக்குழுக்கள் மட்டுமல்ல. நடைபயிற்சி உங்கள் மன தசைகளையும் இயக்குகிறது. நீங்கள் ஒரு கேள்வி அல்லது முடிவெடுப்பதில் சிரமப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் பதிலைக் கண்டுபிடிக்கும் வரை நடக்கவும். எண் 4. உங்கள் அலாரத்தை வைப்ரேட்டில் வைக்கவும். அலறல் அலாரத்தை எழுப்பினால், உடனடியாக உங்கள் சண்டை அல்லது விமான பதிலை தூண்டிவிடும். நீங்கள் அமைதியான ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து உங்கள் உயிர்வாழ்விற்காக போராடுகிறீர்கள். உங்கள் நாளை இந்த வழியில் தொடங்குவது மிகவும் மன அழுத்தத்தை அளிக்கிறது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும், மேலும் உங்கள் சண்டையையோ அல்லது பரப்பையோ தலைகீழாக புரட்டாமல், உங்களை எழுப்பும் ஒலி உங்களுக்கு தேவை. நீங்கள் தூங்கப் போகும் நேரத்தின் அடிப்படையில் அலாரத்தை அமைக்க உங்களை அனுமதிக்கும் பயன்பாடுகள் உள்ளன. நீங்கள் உறக்கத்தின் ஆழமான அகழியில் இருக்கும்போது உதைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அரை மணி நேர சாளரம் உள்ளது. நீங்கள் மென்மையான ஒலிகளை தேர்வு செய்யலாம், அதனால் எழுந்திருப்பது திடீரென்று அல்லது இன்னும் சிறப்பாக இருக்காது. அதிர்வுறும் அலாரத்தை தேர்வு செய்யவும். அதிர்வுறும் அலாரத்தின் ஒலி மற்றும் இயக்கத்தின் கலவையானது உங்களை எழுப்புவதற்கு மென்மையான, மிகவும் பயனுள்ள வழியாகும். ஆழ்ந்து தூங்குபவர்களை எழுப்பும் அளவுக்கு இது வலுவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டியதுதான். எண் 5. அது நம்மை மேலும் செய்ய தூண்டுகிறது. இது பலனளிக்கிறது மற்றும் திருப்தி அளிக்கிறது, மேலும் விஷயங்களை நன்றாக நினைவில் வைக்க உதவுகிறது. இந்த தருணங்கள் உடனடியாக எதையாவது புரிந்துகொள்வதால் வருவதில்லை, இல்லை, முதலில் ஒரு பிரச்சனையுடன் போராடுவதன் மூலம் அவை வருகின்றன. ஏஹெச்ஏ தருணத்தைக் கண்டறிய, உங்களுக்கு புரியாத விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களை விரக்தியடையச் செய்யும் சிக்கலை கண்டறியவும். ஒரு புதிர், குறுக்கெழுத்து அல்லது சிக்கலான கோட்பாடு அல்லது கட்டுரையை கண்டறியவும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உடனடியாக பெறாத சிறிய சிக்கல்களை தேடுங்கள். சாத்தியமான தீர்வுகளைப் பற்றி சிந்தியுங்கள், சிக்கலில் இருந்து விலகிச் செல்லுங்கள், அதைப் பற்றி யாரிடமாவது பேசுங்கள் அல்லது அவர்கள் அதைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதைக் கண்டறிய நிபுணர் பேச்சுகளை பாருங்கள். எங்கள் SBCTV பிஸ் போட்காஸ்டுடன் நாங்கள் வைத்திருக்கும் இலக்கு இதுதான். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடிந்தவரை பல ஏஹெச்ஏ தருணங்களை உங்களுக்கு வழங்க விரும்புகிறோம். நீங்கள் குறைந்தபட்சம் எதிர்பார்க்கும் போது உங்கள் ஏஹெச்ஏ தருணங்கள் வரும். இது ஒரே நாளில் கூட இருக்காது, ஆனால் அது வரும்போது, உங்கள் மூளை சில புதிய சிக்கலை தீர்க்கும் தொகுதிகளை உருவாக்கியுள்ளது என்பதை அறிந்து திருப்தியின் அவசரத்தை பெறுவீர்கள். எண் 6. நீங்கள் சேகரிக்கும் அறிவு புரட்டவும், கஷ்டப்படுத்தவும். நீங்கள் ஈர்க்கும் தலைப்புகளை எடுத்து, அவற்றை வெளியே எறிந்து, அவற்றின் மொத்த எதிர்நிலைகளைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அவற்றை முழுவதுமாக புரட்டவும், பின்னர் அவற்றை ஒரு மன அழுத்தத்தில் வைக்கவும். எனவே நீங்கள் மிகவும் மதிப்புமிக்க பாகங்களை மட்டும் வைத்து, மீதமுள்ளவற்றை ஒதுக்கி வைக்கவும். நாங்கள் தகவல்களால் நிரம்பியுள்ளோம், அதிலிருந்து முற்றிலும் விலகிச் செல்வது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது, இல்லையா? எனவே நாம் ஒரு நடுநிலையை, ஒரு சமரசத்தை கண்டுபிடிக்க வேண்டும். டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம் உள்ளது, அதில் நீங்கள் முன்பு பார்த்தவற்றின் அடிப்படையில் வீடியோக்களை காண்பிக்கும். உங்களுக்காக உங்களுக்கான பக்கம் உங்களின் சொந்த நூலகமாக மாறி, எதிரொலி அறையில் உங்களை பூட்டி, நீங்கள் ஏற்கனவே அறிந்த மற்றும் அனுபவிக்கும் தலைப்புகளுடன் உங்களை இணைக்கிறது. உங்கள் சொந்த நூலகம் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் வெளியேறுவது மிகவும் கடினமாக உள்ளது. நீங்கள் பார்ப்பதை நிறுத்த முடியாது. நீங்கள் வெவ்வேறு வழிகளில் ஒரே விஷயங்களைக் கேட்கிறீர்கள் மற்றும் வெவ்வேறு கண்ணோட்டங்களுக்கு கதவை மூடிவிடுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது வீசப்படும் அறிவை வடிகட்டுவது என்பது நீங்கள் சாதாரணமாக ஏற்கும் தலைப்புகளிலிருந்து விலகிச் செல்வதாகும். உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே கற்றல், வெவ்வேறு உரையாடல்களின் ஒரு பகுதியாக இருக்க உங்களை அனுமதிக்கிறது. சலிப்பாக இருப்பதாக நீங்கள் நினைத்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாததால் அவற்றை எதிர்கொள்ள இது உங்களைத் தூண்டுகிறது. மேலும் இது உங்கள் சுவையை மேம்படுத்த அனுமதிக்கிறது. நீங்கள் ஏன் சில தலைப்புகளை விரும்புகிறீர்கள் மற்றும் மற்றவர்களை வெறுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். மேலும் முக்கியமாக, உங்களுக்கு போதுமான அளவு கிடைத்தவுடன் நீங்கள் தானாகவே அணைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு ஸ்க்ரோலிலும் ஒரு மில்லி வினாடிக்கு உங்களை நுட்பமாக திருப்திப்படுத்தும் உங்கள் மூளையின் பாகங்களை அது தாக்குவதால் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டாம். எண் 7. கண்களை மூடு. நீங்கள் சாலை அடையாளங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா? நன்றாக பார்க்க, நீங்கள் இசையை குறைத்து, உங்கள் கண்களை கசக்கவா? இதைப் பற்றி நாங்கள் சிரிக்கிறோம், இது எங்களுக்கு நன்றாக பார்க்க உதவுகிறது, உண்மையில் அது செய்கிறது. நம் மூளை இதை ஆழ்மனதில் செய்கிறது.
வரம்புக்குட்பட்ட தகவலுடன் விரைவாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும் போது அதிக ஆற்றலை எடுக்கும் புலன்களை தானாகவே அணைத்து விடுகிறோம். இதனால் அனைத்து வளங்களையும் முடிவெடுப்பதற்கும் செயலுக்கும் எரியலாம். ஒரு நொடிக்கு உங்கள் மூளையின் ஆற்றலில் 80 விழுக்காடு வரை உங்கள் கண்கள் பயன்படுத்துகின்றன. உங்கள் செவித்திறன் 10 விழுக்காடு பயன்படுத்துகிறது. மற்ற எல்லாவற்றுக்கும் மற்ற 10 விழுக்காடு. உங்கள் கண்களை மூடுவது எளிமையான விரைவான உற்பத்தித்திறன் ஹேக் ஆகும். நமது கண்கள் ஒரு வினாடிக்கு 10 மில்லியன் தகவல்களை உள்வாங்கி அவை அனைத்தையும் நம் மூளைக்கு மாற்றும். தொடர்ந்து எல்லா நேரத்திலும். அவை மூடப்பட்டிருக்கும் போது தவிர. நீங்கள் கண்களை மூடும் தருணத்தில் சிக்கலை தீர்ப்பதற்கும் நினைவாற்றலை தக்கவைப்பதற்கும் படைப்பாற்றலுக்கும் ஆற்றலை விடுவிக்கிறீர்கள். எங்களின் எல்லா திரைகளாலும் நாங்கள் அதிகமாக தூண்டப்படுகிறோம். மேலும் எங்கள் கண்கள் அவை எப்பொழுதும் எண்ணியதை விட அதிக ஆற்றலை பயன்படுத்துகின்றன. நீங்கள் எதையாவது படிக்கும்போது அல்லது பார்க்கும்போது உங்கள் கண்கள் ஒவ்வொரு விவரத்தையும் எடுத்து பகுப்பாய்வு செய்ய உங்கள் மூளைக்கு அனுப்புகின்றன. நீங்கள் காற்றில் வீசும் இலைகளையோ அல்லது தண்ணீரில் மிதக்கும் வாத்துகளையோ அல்லது எதுவுமே இல்லாததை நீங்கள் பார்க்கும்போது செயலாக்குவதற்கு குறைவான தகவல்களே உள்ளன. நீங்கள் ஆற்றலை சேமிக்கிறீர்கள். எனவே பகலில் கண்களை மூடிக்கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் செலவிடுங்கள். 20 வினாடிகள் 2 நிமிடங்கள் உங்கள் மேசையில் தூங்காமல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிர்வகிக்கலாம். எண் 8. உங்கள் தேவையற்ற கொள்முதலை தள்ளிப்போடுங்கள். நாங்கள் தள்ளிப்போடுவதில் மிகவும் நல்லவர்கள். ஆனாலும் பணத்தை செலவழித்து பொருட்களை வாங்கும் விஷயத்தில் அதை நாளை வரை தள்ளிப்போடுவது பாதி நேரம் கூட நம் மனதில் தோன்றாது. ஆனால் அந்த தள்ளிப்போடும் ஆற்றலை திருப்பிவிடுவோம் இல்லையா? ஏனென்றால் அந்த உடனடி மனநிறைவை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அந்த உந்துவிசையை அதே வலிமையான மற்றும் இன்னும் வலிமையான ஒன்றைக் கொண்டு நாம் மேலெழுத முடியும். நீங்கள் எதையாவது வாங்கும் மனநிலையில் இருக்கும்போது நாளை செய்வேன் என்று நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அதை மறக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முதலில் அது தேவையில்லை. தள்ளிப்போடும் கருவி ஏற்கனவே நமது ஆன்மாவின் ஒரு வலுவான பகுதியாக உள்ளது மற்றும் துரதிர்ஷ்டவசமாக நாம் அதை தவறான விஷயங்களில் பயன்படுத்த முனைகிறோம். அந்த கருவியை நீங்கள் எங்கு இயக்கினாலும் அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எனவே உண்மையில் உங்களுக்கு பயனளிக்கும் விஷயங்களை நோக்கி அதை ஏன் இயக்கக்கூடாது? ஆரோக்கியமற்ற சிற்றுண்டிக்கு ஆசைப்படுகிறீர்களா? சொல்லுங்கள், நாளை பெற்றுக்கொள்கிறேன். மன அழுத்தத்தை உணர்கிறீர்களா? ஆன்லைனில் உலாவுவது மற்றும் விலை உயர்ந்த விஷயங்களை பார்ப்பது உங்களை மிகவும் நன்றாக உணர வைக்குமா? சொல்லுங்கள், நாளை பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் உண்மையில் செய்வீர்கள் என்று நம்புவதற்கு அதை உங்கள் விருப்பப்பட்டியலில் வைக்கவும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதற்கு திரும்பும்போது உங்களுக்கு பயிற்சி தெரியும். அதை நாளைக்கு விடுங்கள். எண் 9. ஒரு பொழுதுபோக்கு. நாங்கள் விஷயங்களை மண்டலப்படுத்துகிறோம் மற்றும் எல்லா கோணங்களிலிருந்தும் அவற்றை பிரிப்பதில் பல ஆண்டுகளாக செலவிடுகிறோம். உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், நீங்கள் மக்களிடம் சொன்ன விஷயங்கள் மற்றும் மக்கள் உங்களிடம் சொன்ன விஷயங்கள் ஆகியவற்றின் மீது நீங்கள் ஆர்வமாக இருக்கும்போது இந்த ஆவேசத்திறன் ஒரு பெரிய மனக்குறையாகத் தெரிகிறது. ஆனால் அது இல்லை. அது ஒரு வல்லரசு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் மிகவும் சலித்துவிட்டோம். மேலும் இந்த வல்லரசு இயக்கும் இயல்புநிலையானது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நோக்கியே உள்ளது. ஆனால் பொழுதுபோக்காக பலனளிக்கும் ஏதாவது ஒன்றை நாம் பயன்படுத்தினால் என்ன செய்வது? மேலும் பொழுதுபோக்குகள் எதுவாகவும் இருக்கலாம். பழைய கைவிடப்பட்ட கட்டிடங்களை ஆராய்வது, பல்வேறு வகையான காபிகளைப் பற்றி கற்றுக்கொள்வது மற்றும் அவற்றை முயற்சிப்பது, டிவி நிகழ்ச்சிகள், புதிய கலைஞர்கள், சதைப்பற்றுள்ளவர்கள், பழைய கார்ட்டூன்களை மீண்டும் பார்ப்பது மற்றும் பணத்தை சேமிப்பது. நீங்கள் ஒட்டிக்கொள்ளும் சில தொல்லைகள் மற்றும் சில நீங்கள் விரைவில் கைவிடுவீர்கள், சில காலப்போக்கில் குறைந்துவிடும். ஒரு விஷயத்தைப் பற்றி சிறிது நேரம் உற்சாகமாக இருப்பதும் அதில் முழுவதுமாக மூழ்குவதும் சில சமயங்களில் அதை பேய்பிடிப்பதும் இயற்கையானது. வருத்தப்பட வேண்டாம், இது மிகவும் சாதாரணமானது. மற்றொரு ஆவேசத்தை கண்டுபிடி. நாங்கள் எல்லா நேரத்திலும் இதைப் பற்றி அதிகம் யோசிக்க வேண்டியதில்லை. எனவே கவலையை உணருவதற்கு பதிலாக உங்களை உற்சாகப்படுத்தும் விஷயங்களை நோக்கி அந்த நிலையான வதந்தியை இயக்கவும். எண் 10. ஒரு தினசரி பழக்கத்துடன் ஒரு சிறிய அடி எடுத்து அதிகரிக்கும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். நேற்றைய தினத்தை விட நாம் முன்னேறும் போது நமது நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு அடுத்த நாள் அதை சற்று அதிகமாகச் செய்யுங்கள். ஆனால் அதிக உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இதைச் செய்வதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அது இன்று அனைத்தையும் செய்ய விரும்பும் அழுத்தத்தை சேர்க்கிறது. நீங்கள் வேடிக்கைக்காக எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை பார்ப்பதே குறிக்கோள். நீங்கள் ஒரு கேம் கேரக்டர், தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறீர்கள். எனவே தினமும் ஒரு நிமிடம் முன்னதாக அலாரத்தை அமைக்கவும். ஒவ்வொரு நாளும் சில 100 மீட்டர் தூரம் ஓடுங்கள். கூடுதல் பக்கத்தை படியுங்கள். உங்கள் பக்க சலசலப்பில் ஒரு நிமிடம் கூடுதலாக செலவிடுங்கள்.
ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தில் அல்லது 3 விஷயங்களில் கவனம் செலுத்த நீங்கள் தேர்வு செய்யலாம், ஆனால் உங்கள் எல்லா நடைமுறைகளிலும் ஒரே நேரத்தில் முன்னேற முயற்சிக்காதீர்கள். அது உங்களை மூழ்கடிக்கும். நீங்கள் அதை பற்றி சிரித்துவிட்டு செல்லும் நிலையை அடைந்தவுடன், எனக்கு இதற்கு நேரமில்லை அல்லது அது பைத்தியம், நான் அதை செய்தேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. உங்கள் முன்னேற்றத்தை சரிபார்க்கவும். எங்கு ஆரம்பித்தீர்கள்? எங்கே இப்போது நீங்கள்? இது மெதுவாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றினாலும், சிறிய படிகள் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பாடம், நாம் அதை பற்றி சிந்திக்காமல் நம் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் ஊடுருவுகிறது. எண் 11. மனதில் தோன்றும் முதல் காரியத்தை ஒவ்வொரு நாளும், குறைந்தது ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது, மனதில் தோன்றும் முதல் காரியத்தை செய்ய முயற்சிக்கவும். ஆனால் காத்திருங்கள், இதற்கு ஒரு சிறிய மறுப்பை சேர்க்க வேண்டும், ஏனென்றால் முதலில் நினைவுக்கு வரும் விஷயங்களைச் செய்வதில் நாம் அனைவரும் மிகவும் திறமையானவர்களாக இருக்கும் சில நிகழ்வுகள் உள்ளன, அவை நாம் இங்கு பேசும் தருணங்கள் அல்ல. ஆராய்ச்சியின்படி, நீங்கள் வருத்தப்படும்போது ஒருவருக்கு பதிலளிப்பது அல்லது சலிப்பு அல்லது மன அழுத்தத்தை சமாளிப்பது, ஷாப்பிங், சாப்பிடுதல் அல்லது டூம் ஸ்க்ரோலிங் அல்லது நமக்கு வலுவான அல்லது நுட்பமான தூண்டுதல் இருக்கும்போது நினைவுக்கு வரும் வழக்கமான சில விஷயங்கள். சரி, அந்த 4 விஷயங்களை கடந்து செல்லுங்கள். உங்கள் மனக்கிளர்ச்சியான எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள் மற்றும் அவற்றின் சாத்தியமான விளைவுகளுக்கு எதிராக அவை உங்களுக்கு எவ்வளவு பயனளிக்கும் என்பதை விரைவாக முடிவு செய்யுங்கள். எனவே ஒரு தெர்மோமீட்டர் மற்றும் ஒவ்வொரு முனையையும் கற்பனை செய்து பாருங்கள், அதன் விளைவும் நன்மையும் இருக்கிறது. ஒரு பக்கம் சிவப்பு, அதுதான் விளைவு, பலன் பச்சை. எனவே முதல் எண்ணத்தின் விளைவு சிவப்பு நிறத்தில் இருந்தால் அதை நிராகரிக்கவும். பச்சை நிறத்தில் பலன் இருந்தால் அதை செய்யுங்கள். ஏதோ ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்த்துவிட்டு கடற்கரையில் ஒரு நடைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓட்டுவது போல. அது பச்சையில் ஒரு நன்மை, அதை செய்யுங்கள். அந்நியரை பாராட்டுவது ஒரு நன்மை, எனவே அதிலிருந்து பின்வாங்க வேண்டாம். நம் மனதில் தோன்றும் முதல் எண்ணங்களில் நமக்கு பெரும்பாலும் நம்பிக்கை இருக்காது, ஆனால் சில நேரங்களில் அவை மதிப்புமிக்கதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். உற்சாகமான தருணங்களை தவறவிடக்கூடிய மனக்கிளர்ச்சியான எண்ணங்களை வடிகட்டுவதற்கு நாம் மிகவும் பழகிவிட்டோம். எனவே சில நேரங்களில் முதல் காரியத்தைச் செய்யுங்கள் அல்லது சொல்லுங்கள். அது நன்மை பயக்கும் என்றால் அதை அதிகமாக நினைக்க வேண்டாம். எண் 12. ஒரு வேலை 2 நிமிடங்களுக்கும் குறைவாக இருந்தால் அதை இப்போதே செய்யுங்கள். டேவிட் ஆலன் தனது கெட்டிங் திங்ஸ் டன் என்ற புத்தகத்தில் இந்த உற்பத்தித்திறன் ஹேக் பற்றி பேசுகிறார், மேலும் அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பானது. ஒரு வேலையை பார்த்து அதை முடிக்க 2 நிமிடங்களுக்கு குறைவான நேரம் எடுத்தால் அதை உடனடியாக செய்யும் பழக்கத்தை பெறுதல். சிறு சிறு வேலைகள்தான் நம் மனதில் உள்ள குழப்பங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதால் அவற்றை தள்ளிப்போடுகிறோம். நீங்கள் அவற்றை தாமதப்படுத்த தேவையில்லை, இப்போதே அவற்றை செய்யலாம். 2 நிமிட பணியைச் செய்வது உங்களுக்கு சில வேகத்தை அளிக்கிறது மற்றும் மன இடத்தை விடுவிக்கிறது, எனவே நீங்கள் மிகவும் சிக்கலான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். சிறிய பணிகளுக்கு இது ஒரு சிறந்த விதி, ஆனால் உங்கள் பெரிய பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பதை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எண் 13. ஒரு வேலை, ஒரு தாள். இது டேவிட் ஆலனின் மற்றொரு ஹேக் மற்றும் இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்தாலும், இது உங்களுக்கு செயல்படுகிறதா என்பதை பார்க்க முயற்சிப்பது மதிப்பு. நாம் செய்ய வேண்டிய பட்டியல்களை எழுதும்போது, பொதுவாக ஒரு பட்டியலில் பல பணிகளைச் சேர்ப்போம். மேலும் இது ஒரு சிக்கலாக இருக்கலாம், ஏனென்றால் நாம் மீண்டும் பட்டியலுக்கு வரும்போது எழுதப்பட்ட அனைத்தையும் தானாகவே பார்க்கிறோம் மற்றும் குறைந்த முன்னுரிமை கொண்ட விஷயங்களால் திசைதிருப்பப்படுகிறோம். ஒரு தாளில் ஒன்றைச் சேர்ப்பதன் மூலம் அந்த பணியில் மட்டுமே உங்கள் கவனம் செலுத்துங்கள். அடுத்த நடவடிக்கை முடிவை எடுக்கும் வரை உங்களால் தொடர முடியாது. இது விரைவாக முடிவுகளை எடுக்க உதவுகிறது, பின்னர் அந்த முடிவை நகர்த்துவதற்கு முன் முழுமையாக செயல்பட உதவுகிறது. அடுத்த முறை நீங்கள் செய்ய வேண்டிய பட்டியலை முந்தைய நாள் மாலை எழுதும்போது காகிதத்தை 5 துண்டுகளாக வெட்ட முயற்சிக்கவும். மிக முக்கியமான பணிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாகச் சேர்க்கவும். எண் 14. உங்கள் எண்ணங்களின் மறுபக்கத்திற்கு குரல் கொடுங்கள். நீங்கள் தூங்கும்போது, குளிக்கும்போது அல்லது உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதில் ஊர்ந்து செல்வதற்கு கூடுதல் நேரம் கிடைக்கும்போது அந்த அமைதியான தருணங்கள் உங்களுக்கு தெரியுமா? சரி, அந்த எண்ணங்களின் குரலை புரட்டுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நம் எண்ணங்கள் காட்டுத்தனமாக ஓடுகின்றன, ஆனால் அவை பெரும்பாலும் ஒரே ஒரு பாதையை மட்டுமே எடுக்கின்றன. எங்கள் சாலை. உங்கள் எண்ணங்களுக்கு பிசாசின் வக்கீலாக விளையாடுவதன் மூலமும் மற்ற கண்ணோட்டத்தை உரக்கச் சொல்வதன் மூலமும் கட்டுப்படுத்த முடியாததாகத் தோன்றும் பந்தய எண்ணங்களை நீங்கள் மெதுவாக்குகிறீர்கள், மேலும் சிக்கலைத் தீர்க்க உங்கள் மனதிற்கு வேறு வழியை வழங்குகிறீர்கள். இது நீங்கள் ஆழமாக மூழ்கும் ஒன்றாக இருக்க வேண்டியதில்லை. இது விரைவான புஷ்பேக்காக இருக்கலாம்.
நீங்கள் ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தால் பிசாசின் வக்கீலாக விளையாடுவதற்காக அவர்கள் அதை எங்கே செருகுவார்கள்? செய்வதற்கு முன் உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் மேலும் வெளிப்படுத்துவதற்கு நீங்களே பாத்திரத்தை வகிக்கவும். எண் 15. உங்கள் இடத்தின் ஓட்டத்தைப் பின்பற்றவும். இது சரியாக ஒரு பழக்கம் இல்லை. இது உங்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை எளிதாக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி. இந்த பழக்கத்திற்கு முன் கொஞ்சம் வேலை தேவை. நீங்கள் வசிக்கும் இடம் எதுவாக இருந்தாலும், அது ஒரு அறை, ஒரு அடுக்குமாடி அல்லது ஒரு வீடு, உங்கள் இடத்தை நகர்த்துவதற்கு எளிதான வழி உள்ளது. எனவே அடுத்து என்ன செய்வது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை மற்றும் அன்றாட பழக்கவழக்கங்களை எளிதாக்க உங்கள் சிறந்த இயக்கங்களைப் பின்பற்றும் இடத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். எனவே நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்து உடனடியாக ஆடை அணிவதன் மூலம் சிறப்பாக செயல்பட்டால், உங்கள் படுக்கைக்கு நேராக உங்கள் ஆடைகளை வைக்கவும். நேராக குளியலறைக்குச் சென்று குளிப்பது அல்லது பல் துலக்குவதன் மூலம் நீங்கள் சிறப்பாகச் செய்தால், உங்கள் படுக்கையிலிருந்து குளியலறை வரை உள்ள இடத்தைத் துடைக்கவும். இதனால் நீங்கள் சுதந்திரமாக நகரலாம். ஒவ்வொரு பழக்கத்திற்கும் உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்க வேண்டும். மேலும் அந்த இடம் உங்கள் அடுத்த பணியைச் செய்யும் அடுத்த இடத்திற்கு எளிதாகச் செல்ல வேண்டும். யோசிக்கக்கூடாத நடனம் போல. உங்கள் தசை நினைவகம் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறது. மேலும் நீங்கள் முடிவெடுக்கும் சோர்வை குறைக்கிறீர்கள், குறிப்பாக காலையில். நீங்கள் பேக்மேனைப் போல எழுந்திருக்க விரும்பவில்லை, ஒரு வழியில் செல்ல விரும்புகிறீர்கள். பின்னர் உங்கள் வழியில் ஒரு சுவரைக் கண்டுபிடித்து பின்வாங்கி அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இயக்கமும் எளிதாக இருக்க வேண்டும், அதிக சிந்தனை இல்லாமல். ஒவ்வொரு பழக்கத்திற்கும் இயற்கையாகவே அடுத்த பகுதிக்கும் பழக்கத்திற்கும் செல்லும் ஒரு பகுதியை நீங்கள் உருவாக்கினால் மட்டுமே நடக்கும். உங்கள் நாளை பிரகாசமாகவும் சிறப்பாகவும் எளிதாகவும் மாற்றும் 15 சிறிய பழக்கங்கள். உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றின் மேல் உருவாக்க அவற்றை பயன்படுத்தவும் அல்லது புதிதாக அவற்றை தொடங்கவும். அடுத்த முறை SBC TV Biz பார்வையாளர்களை இங்கு சந்திப்போம். அதுவரை பார்த்துக் கொள்ளவும் நன்றி.